எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், வணக்கம். இந்த 4வது கட்ட பேச்சுவார்த்தையிலாவது ஏதாவது சுமூகமான முடிவு எட்டப்படுமா? எவ்வளவு டேங்கர் லாரிகள் இதில் ஈடுபட்டிருக்கின்றனர்? அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம் நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த எல்பிஜி டேங்கர் லாரிகள் மத்திய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்களில் வாடகை ஒப்பந்த அடிப்படையில் 5514 எல்பிஜி டேங்கர் லாரிகள் சமையல் எரிவாயுகளை ஏற்றிக்கொண்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் நிரப்பக்கூடிய அந்த மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் புதிய ஒப்பந்தத்தை போட்டுள்ளது. அதாவது 2025 முதல் 2030 ஆண்டுக்கான புதிய ஒப்பந்தங்களை அறிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது குறிப்பாக மாற்று வாகனத்தில், அந்த லாரி வாகனத்தில் மாற்று. சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். ஓட்டுநர்கள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் 20,000 வரை அபராதம் விதிக்கப்படும். மேலும் 3 அச்சு லாரிகள் பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் 3879 லாரிகள் மட்டுமே இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என பல்வேறு கட்டுப்பாடுகளை அந்த எண்ணெய் நிறுவனங்கள் விதித்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகளால் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். கடந்த ஒப்பந்தத்தில் 5514 லாரிகள் ஒப்பந்தத்தில் கோரப்பட்டது. ஆனால் இந்த புதிய ஒப்பந்தத்தில் 3879 லாரிகளை ஒப்பந்தத்தில் கேட்கப்பட்டுள்ளது. இதனால் லாரி உரிமையாளர்களுக்கு வேலைவாய்ப்பு இலக்க ஏறிடும். இதனால் அந்த புதிய ஒப்பந்தத்தில் தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என லாரி சங்க நிர்வாகிகள் எண்ணெய் நிறுவனத்திற்கு கோரிக்கை வைத்தனர். மேலும் இது தொடர்பாக 3 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அனைத்து பேச்சுவார்த்தைகளும் முடிவு எட்டவில்லை, தோல்விகளே ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் லாரி உரிமையாளர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் தென் மாநிலம் முழுவதும் இயங்கக்கூடிய இந்த எல்பிஜி டேங்கர் லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று முதல் தொடங்கியுள்ளது. அதாவது குறிப்பாக தென் மாநிலங்களில் 4000 எல்பிஜி டேங்கர் லாரிகள் இயக்கப்படாது எனவும் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் இன்று முதல் எல்பிஜி டேங்கர் லாரிகள் இயங்கவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் தொடர்ந்து காலைவரை வேலை நிறுத்த போராட்டத்தில் அறிவித்துள்ள சூழ்நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது. அதாவது கோவையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷத்தில் உள்ள அந்த அலுவலகத்தில் இன்று மாலை பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்க நிர்வாகிகளுக்கு அந்த எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். அங்கு சென்று அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வருமா அல்லது தொடர்ந்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடக்குமா என்பது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் தெரிய வரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.